ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவித்தனா மீடியா. எனக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்க, இதுதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர், அக்கா இதே மாதிரி கண்டினியூஸாக நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்கக்கா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு லைன் வச்சு, இல்லைனா அங்கே நீங்கள் கையிலே கூட பிரித்து எடுத்துக்கலாம். முடியை வந்துட்டு ஃபுல்லாக சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு சைடு உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு முடியை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு காது வரைக்கும் பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற ஹேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால அது ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம கோம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கமாக கொஞ்சம் முடியை எடுத்துகிட்டு அதை லைட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் முடியை சேர்த்து அந்த சுற்றின முடியோடு சேர்த்து மறுபடியும் வச்சு சேர்த்து சுற்றுங்க. ரொம்ப ஈஸியானது தான். அப்படியே சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து சுற்றுனீங்கன்னா தனித்தனியாக வரும்போது ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. கொஞ்சமாக சேர்த்து அந்த சுற்றின முடியோடு சேர்த்து வச்சு சுற்றலாம். இது மாதிரி காது வரைக்கும் வச்சு சுற்றணும். அப்படி சுற்றும் போதுட்டு மேலே அப்படியே லைனாக ஒரு மாதிரி படித்து வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைம் ஆகிடுச்சு, காலேஜ் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த ஹேர் ஸ்டைலில் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சுற்றி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பஃப் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த பின்னல் வந்துட்டு அப்படியே சுற்றி வச்சுருக்கீங்களா, அதை அப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா அழகாக மேலே பஃப்னு தூக்கிட்டு வந்துடும். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பஃப் நான் வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணதே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த ஹேர் ஸ்டைலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கிற கிளிப்பை எடுத்துகிட்டு இப்போது இதை உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ, கிளிப்பு அல்லது குஷி கிளிப்பு அந்த மாதிரி எது உங்களுக்கு இதாக இருக்கோ அதை வச்சு அதை டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு குஷி கிளிப் வச்சு அதை டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக தரும். சரிங்க, நான் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இதே சேம் அந்த சைடு வந்துட்டு, ஆனால் நிறைய முடி இருக்காது, அந்த சைடு கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்துருக்கோங்களா, அதனால் கம்மி தான் இருக்கும். அந்த முடியை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோம் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பஃப் மாதிரி வைக்கிறதுனாலும் ஓகே. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல பஃப் வராது. அது பஃப் வச்சாலும் நல்லாவும் இருக்காதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ப்ளைனாக வச்சு சும்மா சுற்றி மட்டும் பின்னாடி கொண்டு போயிட்டு செக்யூர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் அடுத்தது எது மாதிரி ஏதாவது ஹேர் ஸ்டைல் வேணுமா அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கீழே பாட்டமில் பஃப் வச்சு ட்ரை பண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்த ஹேர் ஸ்டைல், அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலில் அதில் பஃப் வேணும்னா லைட்டாக தூக்கி விட்டுட்டு சுற்றி கொண்டு போயிட்டு அதே சேம் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட்டி கொஷின். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்தால் ரொம்ப பிடிக்குமா, இல்லது லாங் ஹேராக இருந்தால் ரொம்ப பிடிக்குமா, அல்லது உங்களுக்கு கர்லி ஹேராக இருந்தால் பிடிக்குமா, இல்லை ஸ்ட்ரெயின்டன் பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்குமே அந்த ஹேர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கு எந்த மாதிரி ஹேர் வந்துட்டு நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னுடைய லெஃப்ட் சைடு ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு இது பின்னல் போடலை, அப்படியே போடுறதுனால நல்லா கோம் பண்ணிவிட்டு சிக்கெலாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இல்லைனா சிக்காக இருக்க மாதிரி இருக்கும் முன்னாடி. இப்போது எல்லா முடியும் ஒன்றா சேர்த்து
அடியில் வந்துட்டு முடி காதுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக முடியை மட்டும் எடுத்து அப்படியே சுற்றணும். எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முடியை எடுத்துக்கோங்க, நிறைய வேண்டாம், பெருசாக தெரியும். கொஞ்சம் முடியை எடுத்துகிட்டு இப்போது பேண்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த முடியை வச்சு நம்ம அப்படியே செக்யூர் பண்ணுறோம். அப்போ பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். பேண்ட் வந்துட்டு அந்த இடத்துல பெருசாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் காதுக்கிட்ட நம்மளோட முடியை வச்சு அழகாக சுற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் முடியாக இருந்தால் அந்த சுற்றுறது வந்துட்டு கொஞ்சம் தான் வரும், பார்க்க க்யூட்டாக ஒரு பேண்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும். நானும் சுற்றுறேங்க சுற்றி அந்த இடத்துல பாருங்கள் எனக்கு எவ்வளோ பெருசு வந்துடுச்சுன்னு. இட்ஸ் ஓகே, நாங்கள் உங்களுக்காக தானே ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆனால் பிடிச்சிருந்தது. அது ரொம்ப பெருசாக சுற்றிக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஹேர் பின்னோ அல்லது கிளிப்போ வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் ஒரு ஹேர் பின்னை நிற்காது, பெருசாக இருக்கிறதுனால நிற்காதுன்னு ஒரு ஹேர் பின் வச்சு அதை டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி மேல் பக்கத்தில் தூட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல சேர்ந்துட்டு ஒரு பேண்ட் மாதிரி வந்துட்டு செக்யூர் ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர்.